நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு நூடுல்ஸ் பிரியாணி. வாங்க கதைக்குள்ள போகலாம். விஜயநல்லூர்னு ஒரு பெரிய கிராமம். அந்த கிராமத்தில் மலைகள் மரங்கள்லாம் நிறைய இருக்கும். குட்டி குட்டியாக அழகான வீடுகள் எக்கச்சக்கமாக இருக்குது. பக்கத்து பக்கத்து வீடும் ஒரே மாதிரி இருக்கும். கடைகளுமே நிறையா இருக்குது. ஆனால் பிரியாணி கடை அந்த ஊரில் ஒரே ஒரு கடை மட்டும்தான். அந்த ஊரில் ஃபாத்திமான்னு ஒரு அம்மா. அவங்களுக்கு 2 பசங்க. பெரிய பையன் பேர் இம்ரானு, சின்ன பையன் பேர் சலீமு. அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து அவங்க அப்பா நடத்திட்டு வந்துட்டு இருந்த அரிசி கடையவே இவங்க 2 பேருமா சேர்ந்து நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சுனால கடைக்கு போக வர முடியல. ஃபாத்திமா அவங்க கடைக்கு போவாங்க வருவாங்க. ஆனால் பிள்ளைங்க 2 பேரும் இம்ரானும் சலீமும் தான் அரிசி கடையை நடத்திட்டு நல்லா சிறப்பாக போயிட்டு இருந்தது. இப்படியே தொடர்ச்சியாக போனதில்ல. போக போக கடைகள் அவங்க ஊரில் நிறையா வந்ததில்ல இவங்களுக்கு போட்டியாக நிறையா அரிசி கடைங்க வந்துருச்சு. அப்போது இவங்க கிட்ட வாங்குகிற கூட்டமெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. சரி, இதுக்கப்புறமும் நாம் இந்த வேலையவே பார்த்துட்டு இருந்தோன்னா இதில் கட்டுப்படி ஆகாது, நஷ்டத்துக்கு போயிடும் போல இருக்குது அப்படின்ட்டு அந்த வியாபாரத்துலேருந்து வேற வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் அவங்க அம்மாவும் அந்த 2 பசங்களும் பேசுகிறாங்க. அப்போ அவங்க அம்மா ஃபாத்திமா சொல்கிறாங்க, இத்தனை வருஷமாக நாம் அரிசி கடையை நல்லபடியாக தானே நடத்திட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போது சின்ன சருகல் இதுக்காக நாம் அரிசி கடையை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாம் பயந்து போயிட்டோன்னு மற்றவங்கெல்லாம் நினச்சிப்பாங்க. ஏன்னா புதுசாக கடை திறந்தவங்கள பார்த்து பழைய கடைக்காரங்க கடையை இழுத்து மூடிட்டாங்கன்ற பேச்சு வந்துடக்கூடாது. இத்தனை வருஷங்களாக நாம் இந்த ஊரில் தானே இருந்துகிட்ருக்குறோம். நீங்கள் 2 பேரும் பிறந்து வளர்ந்ததே இந்த ஊர் மண்ணுடா. அதை விட்டுட்டு வியாபாரம் இல்லைன்றதுக்காக நாம் எல்லாத்தையும் மாற்ற முடியுமா? இன்னொரு தொழில் ஆரம்பிப்போம். அரிசி கடையை ஒருத்தன் பார்த்துக்கட்டும். இன்னொன்று என்னென்னா, சாப்பாடு கடை மாதிரி ஏதாவது ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோயேன், இங்கே அரிசி கடையில் வியாபாரம் குறையுதில்ல, அதை சரி கட்டுறதுக்கு சரிபாகமாக சாப்பாடு கடை ஆரம்பித்தோம்னா இன்னுமே நமக்கு லாபமும் கிடைக்கும், வியாபாரமும் ஆன மாதிரி இருக்கும், 2 பேரும் ஒவ்வொரு தொழில் பண்ண மாதிரி இருக்கும். மேலும் மேலும் பெருகிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர இது வேண்டான்ட்டு பயந்து நாம் பின்வாங்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதுவும் சரிதானம்மா, நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா தான் தெரியுது. அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறது? சாப்பாடு கடை ஆரம்பிக்கணுன்னா என்ன பண்ணலாம்? அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களாம்மா. இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கே கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குது. நாங்கள் பயந்தோம், எங்களோட பயத்தை நீங்கள் முழுசாக போக்கிட்டீங்கம்மா. நீங்கள் சொல்கிற யோசனை எங்கள் 2 பேர்த்துக்குமே சம்மதம் தான் அப்படின்ட்டு அந்த 2 பசங்களுமே அவங்க அம்மாவுக்கு தான் இப்போ சாதகமாக பேசுகிறாங்க. என்ன தெரியுமாடா பண்ணலாம்? பிரியாணி கடை ஆரம்பிப்போமா? ஏன்னா நம்ம கடையில் தான் அரிசி பாஸ்மதி சீரக சம்பான்னு நிறையா ரகத்தில் அரிசியெல்லாம் இருக்குது. அதில் சீரக சம்பாவும் பாஸ்மதி அரிசியிலையும் பிரியாணி செஞ்சு விற்பனை செய்வோம். கறியை மட்டும் வாங்கிக்கிற செலவு, மற்றபடி அரிசியெல்லாம் நம்ம கடையில் எடுத்துக்கிட்டு இந்த வாசனை பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கலாம், மசாலாலாம். அவ்வளோதான். மசாலா எல்லாம் எனக்கு பிரியாணிக்கு நல்லாவே அரைக்க தெரியும். மசாலா அரைச்சி தர்றது எல்லாமே என்னோடய பொறுப்பு. பிரியாணி செய்கிறது யார் செய்கிறான்? யாராவது ஒருத்தர் அரிசி கடைக்கு போகணும், ஒருத்தர் பிரியாணி கடைக்கு வரணும். யார் யார் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் 2 பேரும் முடிவு பண்ணிக்கோங்கடா. உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதெல்லாம் என்னோட வேலை அப்படிங்கிறாங்க ஃபாத்திமா. அம்மா, நான் அரிசி கடையை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களோட தம்பி சலீம் சொல்லிட்டாங்க. சரி, அப்போனா நான் தான் பிரியாணி கடையை பார்க்கணும், நானே பார்த்துக்கிறேன். சரிம்மா, அப்போ நாம் எப்போ பிரியாணி கடையை தொடங்கலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு எதுக்குடா நாலு நட்சத்திரமெல்லாம் பார்த்துக்கிட்டு, நாளைக்கே ஆரம்பிச்சிருவோம். கடை தான் நாம் வாடகைக்கு விட்ட கடை இப்போது காலியாக தானே இருக்குது, அந்த கடையிலேயே பிரியாணி கடையை வச்சுருவோம், இடமும் தாராளமாக பத்தும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சுருவோம். அதுக்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். என்னென்ன வாங்கணும்னு மட்டும் எனக்கு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருங்க. அது பிரகாரம் நானும் தம்பியும் இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அண்ணன் சொல்கிற மாதிரியே செஞ்சிடலாம், நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஃபாத்திமாவும் பிரியாணி செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவைன்னு
எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கணக்கோடு ஒப்படைச்சி தர்றாங்க. சரி சரிம்மா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து சந்தைக்கும் புறப்பட்டுட்டாங்க. பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஒரு வழியாக வாங்கிட்டும் வந்துட்டாங்க. பயங்கர களைப்பாக இருக்குது. அம்மா நாங்கள் வந்துட்டோம், பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஹாலில் இருக்குது, நீங்கள் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்ருக்குறாங்க. பிரியாணி எப்படி செய்யணும், எவ்வளோ அளவில் என்னென்னலாம் போடணும், எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் எழுதியும் வச்சுக்கிறாங்க இம்ரான். அது பிரகாரம் செஞ்சோன்னா ரொம்ப ருசியாக இருக்கும்டா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மாவும். சரிம்மா, எனக்கு முதல் முறையாக பிரியாணி செய்ய போகிறேங்கிறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எனக்கு நீங்கள் கடைக்கு கூட வந்து ஒரு நாள் நீங்கள் எப்படி எப்படி பண்ணணும்னு கண்ணுக்கு நேராக சொல்லி கொடுங்க, அப்போனா இன்னும் சுலபமாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. சரிடா சரி, அதுக்கு ஏன் இவ்வளோ பயப்படுற, நடுங்காதடா, நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, சரியா? இதை மட்டும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோ, நம்ம நாளைக்கு கடைக்கு போவோம் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையிலேயே விழுந்துருச்சு. சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா பிரியாணி கடையை திறக்கணும்ல, பிரியாணியும் செஞ்சு விற்பனை செய்யணுன்றதுக்காகவே காலையிலேயே எல்லா பொருட்களையும் அவங்களோட கடைக்கு கொண்டு போய் வச்சுட்டு பிரியாணி செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக நல்லபடியாக எவ்வளோ அளவில் பிரியாணி செய்யணும்னு நினச்சாங்களோ அதே மாதிரி சூப்பராக டேஸ்டியான பிரியாணியவும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஒரு பிளேட் பிரியாணியோட விலை வெறும் 80 ரூபா தான். என்ன, நம்ம ஊரில் புதுசாக பிரியாணி கடையா? பிரியாணி சாப்பிட்ணுன்னாலே பக்கத்து ஊருக்குள்ளே போய் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். நம்ம ஊர்லேயே புதுசாக பிரியாணி கடை வந்திருக்குதுன்னா அது நமக்கு வரவேற்கக்கூடியது தான். நாம் இனிமேல் வெளியூருக்கெல்லாம் போய் சாப்பிட வேண்டியதில்லை. அந்த செலவு இங்கேயே முடிஞ்சிரும். அதுவும் நம்ம இம்ரான் தம்பி தான் கடை திறந்துருக்குறாங்களா, அப்போனா பிரியாணி அடிபொலியாக இருக்கும். சரி சரி, நாமெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாருமே வந்து இம்ரான் கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரமும் நல்லா இருக்குது. அரிசி கடை கொஞ்சம் வியாபாரம் குறைஞ்சிது. இப்போது பிரியாணி கடையில் வியாபாரம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக மொத்தத்தில் வியாபாரம் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்குது. அது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அம்மா தான். தினம் தினம் வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்தது. சில மாதங்கள் போயிடுச்சு. மாதம் ஆனாலே அவங்க அம்மாவுக்கு நோட்டு நோட்டாக ஒரு கட்டில் 500 ரூபா நோட்டாக இருக்கும். மொத்தமாக அவங்க அம்மாவுக்கு கணக்கு பார்க்காமலே கொடுத்துருவாங்க. இப்படி தான் மாதம் மாதம் போயிட்டே இருந்தது. சலீமும் அரிசி கடையில் எவ்வளோ லாபமெல்லாம் கிடைக்குதோ அவங்க அம்மாட்ட கணக்கு பார்க்காம அப்படியே வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஃபாத்திமா சொல்கிறாங்க, நிறையா நாம் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம், தொழிலுக்கும் எந்த பஞ்சமும் இல்லை. நம்ம இம்ரானுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? என்னடா இம்ரான், உனக்கு கல்யாணம் பண்ணலாமாடா அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னம்மா, என்கிட்ட போய் எதுக்குமா இதெல்லாம் கேட்டுட்ருக்குறீங்க? எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுமா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதைத்தாம்மா நானும் தம்பியும் கேட்போமே, அதனால் எதுனாலும் உங்களோட விருப்பம் அப்படின்ட்டாங்க. சரி சரிடா, நான் ஒரு நல்ல பொண்ணாக உனக்கு பார்க்குறேன், கூடிய சீக்கிரத்திலேயே இம்ரானுக்கு கல்யாணத்தை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. அதே மாதிரியே இம்ரானுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணமும் பண்ணிட்டாங்க. இம்ரானோட மனைவி பேர் யாஸ்மின். ரொம்பவே தங்கமான பொண்ணு. வீட்டு வேலைகள் எல்லாத்துலேயுமே அவங்களோட மாமியாருக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. வேறு ஏதாவதும் கடைக்கு உதவி வேணும்னாலும் கடைக்கும் போயிட்டு வருவாங்க. இப்படி தான் அவங்களோட வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. ரொம்பவே சிறப்பாக இருந்தது. போகிற போக்கில் பிரியாணியோட வியாபாரம் ரொம்ப ஆஹோ ஓஹோன்னு பெரிய அளவில் ஆகிட்டே போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர்லேயே இன்னொரு பிரியாணி கடையும் திறக்கிறாங்க. அது யாருன்னா இம்ரான் கிடையாது. இம்ரான் கடைக்கு எதிராக வேற ஒருத்தவங்க பிரியாணி கடையை திறந்துருக்குறாங்க. இம்ரான் கடையில் பிரியாணி சூப்பராக இருக்கும், 80 ரூபா. ஆனால் இப்போ புதுசாக கடை திறந்துருக்குறாங்கல்ல, அவங்க கடையில் 70 ரூபா. ஆனால் அந்த அளவுக்கு சுவையாலாம் இருக்காது. ஆனால் இம்ரான் கடையை விட அங்கே விலை குறைவாக இருக்குதேன்ட்டு அங்கே கூட்டம் போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இம்ரானுக்கு வியாபாரம் ரொம்ப மோசமாயிடுச்சு. எவ்வளோவுக்கு எவ்வளோ வியாபாரம் சூடு பிடிச்சிருந்ததோ
இப்போது ஆள் நடமாட்டமே இல்லாமல் செய்கிற பிரியாணி எல்லாம் வீணாக போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் அந்த பிரியாணியவும் அவங்க வீணாக்காமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இலவசமாக கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அரிசி வியாபாரத்தில் ஒரு சிக்கல் வந்த மாதிரி இப்போது பிரியாணி வியாபாரத்துலேயும் பெரிய சிக்கல் வந்திருக்குது. இதை நாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க வீட்டில் போய் பேசுகிறாங்க. அப்போ அவங்க மனைவி யாஸ்மின் சொல்கிறாங்க, இதுக்கு போய் நீங்கள் எதுக்கு கவலைப்பட்டுட்ருக்குறீங்க? நான் தான் இருக்கேன்ல, நான் யோசனை சொல்கிறேன். இப்போது நீங்கள் அரிசியில் தானே பிரியாணி செய்கிறீங்க, அதுக்கு பதிலாக நூடுல்ஸில் நாம் பிரியாணி செய்வோமே, இன்னும் விலையும் குறைவாக வைப்போம். அவங்க 70 ரூபா சொல்கிறாங்கல்ல, நம்ம 50 ரூபாய்க்கு நூடுல்ஸ் பிரியாணியை விற்பனை செய்யலாம். இதே அரிசிக்கு பதிலாக நூடுல்ஸை போட்டுக்க வேண்டியது தான். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். நான் வேணும்னா உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்ட்டு செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்தும் தர்றாங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த யோசனையும் நல்லா தான் இருக்குது, இதே மாதிரி நூடுல்ஸ் பிரியாணியவே செய்யலான்ட்டு அதையே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அரிசியில் பிரியாணி இல்லாமல் நூடுல்ஸ் பிரியாணி அப்படின்ட்டு போர்டையும் மாற்றிட்டு விலையும் 50 ரூபான்னு மாற்றிட்டாங்க. என்னடா இது புதுசாக நூடுல்ஸ் பிரியாணியா, அதுவும் வெறும் 50 ரூபாய்க்கா? நம்ம 70 ரூபாய்க்கு தானே பிரியாணி வாங்கி சாப்பிட்றோம், ஆனால் நூடுல்ஸ் பிரியாணி 50 ரூபாய்க்கு தராங்களா? நாம் இம்ரான் கடையிலேருந்து வந்தது தப்பாக போச்சு. அவங்க 80 ரூபாய்க்கு நல்ல தரமான பிரியாணியை தான் போட்டு தந்தாங்க. ஆனால் 10 ரூபா குறையா இருக்குதேன்னு வேற ஒரு கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டோம் பாரு. இதுக்கெல்லாம் நமக்கு தேவை தான். இப்போது அங்கே சுவையும் இல்லை, அந்த கடையில் பிரியாணியும் நம்மளால் சாப்பிட முடியலை. ஆனால் இப்போ இம்ரானும் 50 ரூபாய்க்கு நூடுல்ஸ் பிரியாணின்னு போட்டிருக்கிறாங்கல்ல, நம்ம இம்ரான் தானே, நம்ம போனால் என்ன சடைச்சிக்கவா போகிறாங்க, போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு மறுபடியும் அந்த ஊரில் உள்ள ஜனங்க எல்லாரும் நூடுல்ஸ் பிரியாணியவே சாப்பிட்றதுக்கு வராங்க. இப்போது முன்னாடி பிரியாணி வியாபாரம் இருந்ததை விட நூடுல்ஸ் பிரியாணிக்கு தான் இன்னும் மவுசு அதிகமாகிடுச்சு. வியாபாரம் பிச்சுக்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாத்துக்குமே இந்த சுவை பிடிச்சிருக்குது. அது இல்லாமல் நூடுல்ஸ் பிரியாணி எப்படி செய்யணுன்ற பக்குவம் இம்ரானோட குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் வேறு யாராலையும் அதை முயற்சி செய்யவே முடியலை. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உண்மையாக நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு 1000 சருகள் வரத்தான் செய்யும். அதுக்காக நாம் அதை பயந்துக்கிட்டு இதை செய்ய வேண்டாம், நாம் அதிலேருந்து வெளியில் போயிடலாம் அப்படின்ட்டு பின்வாங்கவே கூடாது. நம்மளால் முடியாதுன்னு என்ன இருக்குன்னு முயற்சிகளை போடணும். அதில் கண்டிப்பாக நம்மளோட முழு முயற்சி நமக்கு வெற்றியை தான் தரும். நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு தோல்விகளே கிடையாது, வெற்றிகளுக்கு மேலே வெற்றிகள் தான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.